ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாக ஒர்க் கொடுக்குறாங்க. அது மூலிமா இதில் எய்ம் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டு கம்பெனி 5 வருடத்துக்கு மேலாக மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள மேலே கொடுத்துருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம செல்லில் உள்ள காலில் உள்ள வீடியோவை எப்படி SD கார்டுக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய காலரி ஓப்பன் பண்ணிங்க. நான் என்னுடைய காலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ இதில் வீடியோ எல்லாமே இருக்குது. இது எப்படி நம்ம SD கார்டுக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, நான் ஏதாச்சும் ஒன்று மாற்றுறேன் பாருங்கள். அதை டிக் பண்ணிக்கிறேன். டிக் ஆகிடுச்சு. அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் போய்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபைல் இருக்குது பார்த்திங்களா, SD கார்டு தெரியுது பார்த்திங்களா. இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, இங்கே இதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணால் இதில் ஆல் ஃபைல் கேட்குது. ஆல் ஃபைல் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, SD கார்டுங்கிறது கேட்குது. இருக்கும் இந்த SD கார்டு டச் பண்ணிங்க. SD கார்டு டச் பண்ணியாச்சு. டச் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ்னு கேட்குது பார்த்திங்களா. அப்படியே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு இருக்கிறத சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த SD கார்டுக்கு சேவ் ஆகிடுது. இதே மாதிரி தான் நமக்கு வீடியோவும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நான் ஒரு வீடியோவை இது பண்ணுறேன். இதை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு திரும்ப ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்துட்டு திரும்ப பார்த்துட்டிங்கன்னா இந்த SD கார்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு SD கார்டை டச் பண்ணுறேன். SD கார்டை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதை சேவ் கொடுக்குறேன். ஃபெயில்னு காமிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் அந்த வீடியோ வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 வாட்டி டெலிட் பண்ணிட்டேன். அதனால அப்படி காமிக்குது. நீங்கள் ப்ரெஸ் வீடியோவை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நேராக SD கார்டுக்குள்ளே போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அதெல்லாம் SD கார்டுக்கு இந்த மாதிரி தான் மாற்றிக்கிறது. இந்த மாதிரி தான் மாற்றிக்கிறோம். அதுபோக பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாற்றுறத உங்கள் SD கார்டில் போய் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபைலுன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போங்க. இதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபைலுக்குள்ளே போகிறேன். அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. SD கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த SD கார்டு டச் பண்ணிக்கங்க. அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. நான் பண்ண இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒன்று பண்ண பார்த்திங்கன்னா அது இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் இதை எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.